அண்ணா அவர்கள் வந்து ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், ஒத்துக்கிறீங்க தானே? எம்ஜிஆர் அவர்கள் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், ஒத்துக்கிறீங்க தானே? எங்க தலைவர் அண்ணன் விஜய் அவர்கள் ஒரு கரிஷ்மேட்டிக் லீடர், நீங்க ஒத்துக்க மாட்டீங்க. விஜய்க்கு ஒரு கரிஷ்மேட்டிக் இருக்கு, ஆனா லீடர் அப்படின்றது மக்களுக்காக போராடி மக்களுக்காக நிறைய விஷயங்கள் செஞ்சு 2008 ஈழத்தமிழருக்காக ஒரு போராடினாரே பிரதர், போராடினாரா இல்லையா? அப்போ உங்களுக்கு அது இல்ல தலைவர் அரசியல் அமைப்பு இல்ல, உங்களுக்கு வேண்டியதை ஒரு போராடினாரா இல்லையா? களத்துல இருந்தாரு. 2011 தமிழ்நாட்டு மீனவருக்காக போராடினாரா இல்லையா? இன்று வரை நீட்டு வேணாம் என்று போராடி கொண்டிருக்காரா இல்லையா? சமரசம் இல்லாமல் பிஜேபி எதிர்த்து கொண்டிருக்கிறாரா இல்லையா? இதெல்லாம் உங்களுக்கு தலைமை பண்புல வராதா? தன்னுடைய ரசிகர்களை ரசிகர்களாக வைத்துக் கொள்ளாமல் தலைவர்களாக உருவாக்கிறார்கள், அதுதான் தலைமை பண்பு. மக்கள் தமிழ்நாட்டில் பெரும்பான்மையான மக்களால் ரசிக்கப்படுற ஒருவர் அப்படின்றதுல மாற்று கருத்து இல்லை. லீடர் அப்படின்ற இடத்த அது எப்படி அந்த இடத்துக்கு விஜய் எப்படி வராருன்னா பக்குவப்படுத்தி இருக்கிறாரு, தலைமை பண்பை உருவாக்கி இருக்கிறாங்க. பல மக்கள் சேவைகளை செய்வதற்கு லட்சோபலட்சக்கணக்கான தன் பின்னாடி வந்த தம்பிகளை அணிதிரட்டி பக்குவப்படுத்தி அரசியல்படுத்தி, அம்பேத்கரை படிங்கள், பெரியாரை படிங்கள், காமராஜரை படிங்கள், வேலுநாச்சியாரை படிங்கள், அஞ்சலை அம்மாள் படிங்கள், தமிழ்நாட்டின் உரிமைகளை படிங்கள், மொழி சார்ந்து போராடுங்கள், மொழிக்காக போராடியவர்களுக்கு தியாகம் செய்யுங்கள் என்ற உணர்வோடு அவர் எங்களை அரசியல்படுத்தி பக்குவப்படுத்திட்டாரு. அரசியல்படுத்தி பக்குவப்படுத்துவது தானங்க தலைமை பண்பு. ஆச்சி கொழுக்கட்டை மாவு வந்தாச்சு. ஆச்சி கொழுக்கட்டை மாவிற்கு கொழுக்கட்டை அச்சை கேட்டு வாங்குங்கள்.